ஸ்கில் டெஸ்ட் சீரிஸ்னுடைய செகண்ட் வீடியோவுக்கு உங்களை எல்லாருக்கும் வரவேற்கிறேன். அதாவது மார்க்கும், ஸ்கில்லும் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இவங்க பார்த்தீங்கன்னா 100க்கு 43 எடுத்திருக்காங்க. நம்ம வழக்கமா அந்த 20 மார்க் அப்படியே குடுத்துருவோம். ஸோ 43 எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து எல்லாமே 1 மார்க் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. அதாவது 42 1 மார்க் இருக்கு. அந்த 42 1 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில அவங்களுக்கு சரியானது மொத்தம் 23. ஸோ மத்தபடி அவங்க லெட்டர் ரைட்டிங் இங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மத்தபடி அவங்க எதுவும் எழுதல. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எரர் அண்ட் ஒமிஷன் அதாவது அவங்களே மிஸ்டேக்க கண்டுபிடிச்சு எழுதுறது. அதுல வந்து 8 ஆஃப் மார்க் கொஸ்டின்ஸ்ல அவங்களுக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு. கிராமர்ல ஒரு 3 மார்க் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இஆர்சி அதாவது ப்ரோஸ் அண்ட் போம்லேருந்து கேட்குற கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு அவங்க ஆப்ஷன சூஸ் பண்ணியிருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, எல்லாம் 1 மார்க் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு மேல அவங்க எதுவுமே எழுதல. ஸோ ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரு, நான் டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர், 2 மார்க் அந்த லாங் ஆன்சரு, அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸு இந்த மாதிரியான எந்த விஷயமும் எழுதல. ஸோ நம்ப வந்து ஒரு பேட்டர்ன கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். எப்படி வந்து 100 மார்க்க நம்ம ஸ்கில் வைஸா டிவைட் பண்ணலான்னு. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் த சிலபஸ் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு 20க்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 எடுத்திருக்காங்க. ஆனா, இது அவங்க ஃப்ளூக்ல ஒரு ஆப்ஷன கூட டிக் பண்ணி கூட வந்திருக்கும். அதில ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள். அத நம்போ 10க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க் குடுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிராமரும் ஒரு 3 மார்க் எடுத்திருக்காங்க. பட் ஆனா, அந்த 3 மார்க்ன்றது நம்ம ஸ்ட்ரெய்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது உண்மையாவே டேலண்ட் இருக்குன்னு. ஸோ, அதுக்கு ஒரு 3 மார்க் 3ன்னு போட்டா கூட மொத்தம் 5ம் 3ம் கூட்டினா 8. மத்தபடி இவங்க வேற எதுவுமே எழுதல. ஸோ, எதுவுமே எழுதாத இவங்களுக்கு நம்ப மொத்தம் 8 மார்க் குடுக்கலாம். அதாவது 100க்கு 8. இங்க கொஸ்டின் ஆன்சர் போட்டுருக்காங்க. ஆனா எதுவுமே எழுதல மேல. ஸோ 100க்கு இவங்க இவங்க ஸ்கில் அதாவது மார்க்ன்னு பார்த்தீங்கன்னா 43. ஆனா ஸ்கில்லுன்னு பார்த்தா 8. அதாவது நம்ம எழுதும்போது தான் ஒரு ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னா, அதில கண்டுபிடிக்கலாம் டென்ஸ் மிஸ்டேக் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த திங்கிங் கெப்பாசிட்டி இல்ல. இல்லன்னா சென்டென்ஸ் ஃபார்மேட் சரியில்ல. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சரியில்ல. இது அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரியல. அப்புறம் பல ஆங்கிள்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். பட் எதுவுமே எழுதாம வெறும் 1 மார்க் மட்டும் ஆப்ஷன மட்டும் சூஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து 8 மார்க் குடுக்குறேன். அதாவது 43 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்கில் வைஸா பார்த்தா, ஸ்கில் வந்து 8 தான். தேங்க் யூ.